இந்திய ரயில்வே வரலாறு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ரயில்வே ஆரம்பித்தது முதல் இன்று வரை அது பயணிகள் போக்குவரத்தின் முக்கியமான வழிமுறையாக இருந்து வந்துள்ளது. மேலும் எங்கள் பொருளாதாரத்தின் முக்கியமான கூறாகவும் இருந்துள்ளது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் இந்திய ரயில்வேயின் நிலைமை பல மாற்றங்களை சந்தித்துள்ளது. மற்றும் இந்த மாற்றங்கள் மட்டும் ரயில்வே மேலாண்மையை மட்டுமல்லாமல் நாட்டின் முழு போக்குவரத்து அமைப்பையும் பாதித்துள்ளன. இன்று இந்திய ரயில்வே ஒரு புதிய வடிவத்தில் இருப்பது சரியெனில், இந்த மாற்றம் உண்மையில் நன்மையானதா? முந்தைய காலங்களில் இந்திய ரயில்வே ஒரு பாதுகாக்கப்பட்ட மற்றும் ஒழுங்கான அமைப்பாக இருந்தது. பயணிகளின் வசதிகளுக்கு சிறப்பான கவனம் செலுத்தப்பட்டது. ஆனால் மெல்ல மெல்ல பல சிக்கல்கள் தோன்றின. தொழில்நுட்ப மாற்றத்தின் அலை ரயில்வே மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சமீபத்தில் ரயில்வேயின் முழு வரைபடத்தை மாற்றும் முடிவு புதிய விவாதத்தை எழுப்பியுள்ளது. பல நிபுணர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த மாற்றம் குறித்து கவலையுடன் உள்ளனர். இந்த மாற்றம் ரயில்வேயை மேலும் திறம்படச் செய்யுமா அல்லது அதனை அழிவின் நோக்கத்தில் அழைத்துச் செல்வதா? ரயில்வே மேலாண்மையின் மயமயமாக்கல் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகும். பல நேரங்களில் சரியான திட்டங்கள் உருவாக்க முடியவில்லை. இது பயணிகள் பயணத்தின் போது இடர்பாடுகளை சந்திக்கச் செய்கிறது. நிலையங்களில் வசதிகளின் குறைபாடு, ரயில்களின் தாமதம் மற்றும் பாதுகாப்பு பிரச்சினைகள் அதிகரித்து வருகின்றன. இதற்கிடையில் ரயில்வேயின் எதிர்காலம் இத்தகைய சிக்கல்களை எதிர்கொண்டு வரும்போது முழு வரைபடத்தை மாற்றும் முடிவு எவ்வளவு சரியானது என்பதே ஒரு பெரிய கேள்வியாகும். அச்சம் செய்யப்படும் திட்டங்கள் அமல்படுத்தப்படும் போது அவற்றின் தாக்கம் தற்காலிகமாக இருக்கும் என எப்போதும் கூறப்படுகிறது. ரயில்வே அடிப்படை அமைப்பை நாம் பார்த்தால், பல வழித்தடங்களை மறுபடியும் தயார் செய்வதில் மற்றும் புதிய வழித்தடங்களை இணைப்பதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். பல ரயில் நிலையங்களில் சமரசங்கள் செய்யப்பட்டுள்ளன. இது சாதாரண பயணிகளுக்கு தொந்தரவு விளைவிக்கும் காரணமாக உள்ளது. இந்த மாற்றங்கள் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு செய்யப்பட்டுள்ளதா? புதிய தொழில்நுட்பம் ரயில்வேயில் பயன்படுத்தப்படுவதால் பாதுகாப்பு தரங்களில் மேம்பாடு ஏற்படுகிறதா? சமீபத்திய விபத்துகள் விவரங்களை பார்க்கும்போது பாதுகாப்பு நடவடிக்கைகளில் எங்காவது குறைபாடு உள்ளது என்பதே தெளிவாகிறது. ரயில்வேயின் பிரம்மாண்ட எதிர்காலம் மற்றும் அதன் நம்பகத்தன்மை புதிய தொழில்நுட்பத்தை எவ்வாறு செயல்படுத்துகிறோம் என்பதில் தான் தங்கியிருக்கிறது. இந்த மாற்றத்தின் காரணமாக மக்கள் மத்தியில் விரக்தி அதிகரித்து வருகிறது. மக்கள் முந்தைய காலங்களின் போல் வசதிகள் கிடைப்பதில்லை என புகார் செய்கின்றனர். பயணிகள் தங்களை பாதுகாப்பாக உணர்ந்தால் மட்டுமே ரயில்வேயில் பயணம் செய்ய தயங்க மாட்டார்கள் என்பது முக்கியமானது. ரயில்வே மேலாண்மை பொதுமக்களின் கருத்துக்களை கருத்தில் கொண்டு திட்டங்களை அமைத்துள்ளதா அல்லது இந்த மாற்றங்கள் மேல்மட்டம் செயல்முறைகள் மட்டுமே என்பதே கேள்வி. வேகமாக செயல்படும் புதிய ரயில் திட்டங்கள் பெரும்பாலும் அரசியல் அழுத்தத்தின் விளைவாகவே உருவாகின்றன. அரசியல் கட்சிகள் தங்கள் சாதனைகளை மக்களுக்கு எவ்வாறு விளக்குகின்றன என்பது பல முறை ரயில்வேயின் உண்மையான நிலையை மறைக்கும் காரணமாக உள்ளது. நாங்கள் எங்கள் போக்குவரத்து அமைப்பை இத்தகைய அரசியலின் பேரில் சிக்கவிட வேண்டுமா? நமது ரயில்வே நமது அடையாளம் என்ற கூற்று இன்றைய காலத்தில் இன்னும் முக்கியமானதாகி வருகிறது. ரயில்வே என்பது ஒரு போக்குவரத்து வழிமுறையாக மட்டுமல்ல, அது நமது கலாச்சார மரபு கருவிகளாகவும் விளங்குகிறது. நாங்கள் எங்கள் கலாச்சார அடையாளத்தை மறந்தால் அதனால் பாதிப்பை ஏற்படுத்துவது ரயில்வேக்கு மட்டுமல்ல, இந்திய சமுதாயத்தின் முழுமைக்கும் தான். டிஜிட்டல் இந்தியாவின் காலம் என்றாலும் நாங்கள் எங்கள் வேர்களை மறக்கக்கூடாது. மூலங்களின் சிறந்த மேலாண்மை அவசியமாகும். ரயில்வே என்பது பல வகையான அடிப்படை வசதிகளை உள்ளடக்கிய ஒரு சிக்கலான அமைப்பு. ஆனால் அதன் கொள்கைகள் மற்றும் செயல்முறைகளில் மேம்பாடுகள் செய்யப்படவில்லை என்றால் இது எதிர்காலத்தில் மேலும் கடினமாக மாறக்கூடும். நாங்கள் எங்கள் அடிப்படை வசதிகளை சரியான முறையில் பயன்படுத்துகிறோம் என்பதை பரிசீலிக்க வேண்டாமா? சமூக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ரயில்வே மாற்றம் ஒரு பெரிய சாதனமாக இருக்க முடியும். ரயில்வே வளர்ச்சி கலாச்சார மற்றும் சமூக சமநிலையை பாதுகாக்கும் வகையில் செய்யப்படுகிறதேயானால் அது பொருளாதார விகிதங்களில் முன்னேற்றத்தை மட்டுமல்ல, சமுதாய நலனையும் உறுதிப்படுத்தும். பலர்
குறிப்பாக விலகிய பகுதிகளில் வசிப்பவர்கள் அவர்களுக்கு ரயில்வே மட்டும் தொடர்பு கிடைக்கும் ஒரே வழிமுறையாக உள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் ரயில்வேயை முழுமையாக மாற்ற முயற்சி செய்யப்படும் போது அதன் விளைவுகள் பாரியனாக இருக்கலாம். நிகழ்நிலை மாற்றங்கள் எங்கள் முன்னேற்றத்தை தடுக்கின்றன. ரயில்வே என்பது எளிய போக்குவரத்து வழிமுறையாக அல்ல, ஆனால் அது எங்கள் சமுதாயத்தின் ஒரு முக்கியமான இணைப்பாகும் என்பதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அதை அழிக்கத் தொடர்வது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். எந்த ஒரு மாற்றமும் முதல் அதன் விளைவுகளை ஆராய வேண்டும். நாங்கள் இணைக்கும் மற்றும் விரிவடைவது அல்லது அழிவு மற்றும் தோல்விக்கு முன்னேற வேண்டும். ரயில்வேயை மறுபரிசீலனை செய்வது ஒரு அதிகாரப்பூர்வ செயலாக இருக்கக்கூடாது. அது ஒரு பொது உரையாடலின் பகுதியாக இருக்க வேண்டும். மக்களுக்கு அவர்களது கருத்துக்களை வெளியிட வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அவர்கள் அவர்களது தேவைகளை பகிர்ந்து கொள்ள முடியும். எங்கள் எதிர்காலத்தின் கார் சக்கரங்களை தாங்கள் உருவாக்கும் போது நாங்கள் சரியான வழியில் சென்று கொண்டிருக்கிறோமா என்று கவனம் செலுத்த வேண்டும். முன்னேறுவதற்கு ஒரு தெளிவான காட்சி தேவை. எங்கள் ரயில்வேயில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டாலும் அது பயணிகளின் நலனுக்கும் பாதுகாப்புக்கும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எங்கள் ரயில்வேயின் எதிர்காலத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்க அதிக கவனமாகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். இத்தனை பெரிய மாற்றம் மட்டுமே கொள்கைகளில் மாற்றங்களால் ஏற்படவில்லை, ஆனால் அதற்கு ஒரு உறுதியான மற்றும் நிலையான காட்சிதான் தேவை. நாம் இதை உணர வேண்டும். ரயில்வே எங்கள் சமூகம் மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு பிரிவாக இருக்கிறது. அதன் சரியான வளர்ச்சி எங்கள் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க உதவும். இன்றைய மாற்றம் நாளைய அடையாளமாக மாறலாம். இந்த அடையாளத்தை பாதுகாக்கவும் வளர்ச்சியடையவும் நாங்கள் அனைவரும் பொறுப்பு. இது அனைத்தும் நம் கையில்தான். நாம் அதை சரியான வழியில் முன்னேற்றலாம். உண்மையில் ரயில்வே எதிர்காலம் அதன் மேலாண்மை மேல் மட்டும் சார்ந்தது அல்ல. இது நாங்கள் அனைவரும் கொண்டிருக்கும் எண்ணமும் காட்சியுமே முடிவாகும். எங்கள் குரலை எழுப்ப நேரம் வந்துவிட்டது. நாங்கள் இந்த மாற்றத்திற்கு செயல்பட வேண்டும்.